வணக்கம் நண்பர்களே. கேரளால பஸ்ல ஒரு இன்சிடென்ட். ஒரு 23 செகண்ட்ஸே ஓடக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதுல எது உண்மை, யாரு மேல தப்பு, என்ன நடந்தது அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அந்த வீடியோ நிறைய ஷேர் செய்யப்பட்டு நிறைய கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரதை பார்த்துட்டு அதுல சம்மந்தப்பட்ட ஒரு 42 வயசு ஒரு ஒரு நபர் இனிமேட்டு நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்லை அப்படின்னு மனசு உடைஞ்சு அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் துரத்துறாரு. இது இந்த வியூல பாத்தீங்கன்னா ஓரவர் இவரை குத்த வர மாதிரி தெரியும். அதனால உண்மையை தெளிவா தெரிஞ்சுக்காம நம்ம நிறைய கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால ஒரு உயிரே இப்ப போயிருச்சு. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த லேடி பண்ணதான் தப்பு அப்படின்ட்டு நிறைய ஷேர் செஞ்சு கமெண்ட் பண்றதுனால அந்த லேடி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்குது. இப்ப அந்த இறந்தவர் உயிரோட இருந்திருந்தா கூட அவர் சொல்றது யாரும் நம்ப போறது இல்ல. இன்னும் அவர் குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒருவர் இறந்துதான் அவர் நிரூபிக்க வேண்டியது இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு வேற ஞாபகம் வருது. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு. அவர் சினிமால சொகுசு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாற்றத்துக்காக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு அரசியல் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் நிறைய ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஒரு நல்ல மனுஷர் இறந்துட்டுமே அப்படின்ட்டு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் வெடிச்சு ஒரு இடத்துல கூடினாங்க. இது மாதிரி சம்பவங்கள் நிறைய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள 2 பேரும் ஒரு 15 வருஷம் பேசிக்கவே மாட்டாங்க. பட் ஒரு சூழ்நிலை அந்த அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தங்கச்சி அது கதறி அழுகுறாங்க. ஸோ உயிரோடு இருக்கும்போது அன்பா இருங்க. அதே மாதிரி 2வது விஷயம் சோசியல் மீடியால எது உண்மையை கண்டறியாம அன்னசரியா ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது இதெல்லாம் நிறுத்துங்க. சோசியல் மீடியா நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நன்றி.